ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 VAO இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் என்றைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ் எல்லாமே அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்டில் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 7000 வேக்கன்சிக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஜூலை 24, 100 நாளுக்கு மேலே இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்த்துலாம். மறக்காமல் நம்ம டெலகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் தேவையான இந்த மாதிரி அப்டேட் அங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, பார்த்துருவோங்க. ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, ஈஸியாக நம்ம வந்து பேக்காக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 30 வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 30 அதுக்கான பிடிஎஃப் வந்து இப்போனாக்கா கொடுப்பாங்க. என்னென்ன வந்து இப்போ இருக்குது, எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கான பிடிஎஃப் வந்து இப்போனாக்கா கொடுப்பாங்க. நம்ம அது வரும்போது நான் அதுக்கு வந்து வீடியோ வந்து கொடுப்பேன், அதை நீங்கள் வந்து இப்போனாக்கா பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் முக்கியமான விஷயம், அப்ளை பண்ணுறப்ப அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேணாம். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் ஏப்ரல் 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த அப்ளிகேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னெல்லாம் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மற்ற எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அவசரப்பட வேணாம். இது ஒரு விஷயம். மார்ச் 30 நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வரும், அதை வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. எக்ஸாம் எப்போ அப்படின்னா 24th ஜூலை வந்து இப்போனாக்கா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 75 தான் கொடுப்போம் அப்புறமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 30 நாள், மேல ஒரு 31, ஜூனில் ஒரு 30, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 91 நாள் வந்து இப்போனாக்கா வந்தாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் 20 நாள் கிட்டே இருக்குது. ஸோ 110 நாளுக்கு மேலே இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். ப்ராப்பராக வந்து இப்போனாக்கா படிங்க. நான் ப்ராப்பர் பிளான் வந்து இப்போனாக்கா கொண்டு வரேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைமில் யூடியூப்ஸில் எக்கச்சக்கமாக வந்து இப்போனாக்கா போடுவாங்க, பட் எது நல்லாயிருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சி வந்து 7000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா VAOக்கு 274 கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து CBT ஆன்லைன் மெத்தட்லாம் கிடையாது. அந்த ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஜூன் 19 நினைக்கிறேன், அந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பிள் வந்து பார்க்க போகிறாங்களாமா. ஸோ ஃப்யூச்சரில் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கெல்லாம் ஆன்லைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஆன்லைனில் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மார்ச் 30 நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து வரும், அதில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ CBT கிடையாது, OMR மெத்தட் தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் நவம்பர் மாதம் வந்து இப்போ வரப்போகுது. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும்தாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஓகேவா? தமிழ் மட்டும்தான். இப்போ டவுட் என்ன அப்படின்னா, சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 90 மார்க் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அப்போ 40% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, என்ன ப்ரோ கான்செப்ட் அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு 90க்கு நான் பதில் சொல்லிடுறேன். ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழுக்கு வந்து இப்போ என்னக்கா 150 மார்க், அதாவது இப்போ 100 கொஸ்டின் 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, மொத்தமாக 150 மார்க்கு. ஜிஎஸ் 150 மார்க்கு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண். ஓகே, மொத்தமாக எழுத போகிறது 300 மதிப்பெண். சரியா? இந்த 300 மதிப்பெண்ணில் நீங்கள் 90 மதிப்பெண் நீங்கள் கிராஸ் பண்ணாதான் உங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மெரிட் காம்படிஷன் வந்து இப்போனாக்கா போகும். கட் ஆஃப் வந்து பிரிப்பாங்க பார்த்தீங்களா, 95 கட் ஆஃப் 100 கட் ஆஃப்னு பிரிப்பாங்கல்ல, அந்த கட் ஆஃப் பிரிக்கும் போது உங்கள் மார்க் 90 மேலே இருந்தால் தான் நம்பரே வந்து இப்போனாக்கா வரும். நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க் இவ்வளோ வந்திருக்கு, ஓவரால் ரேங்க் இவ்வளோ வந்திருக்கு அப்புறமா வரும் பார்த்தீங்களா. இந்த ரேங்க் நீங்கள் 90க்கு மேலே எடுத்தால் தான் அந்த ரேங்க்லேயே உங்கள் நேமே வரும், இல்லை அப்படின்னா வராது. அந்த கான்செப்ட் தான். ஸோ 90 வந்து கட் ஆஃப் கிடையாது. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி, எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. நான் தனியாக நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா 40%. ஓகேவா? 100 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 40 கொஸ்டின் அதிகமானால் தான் உங்களோட செகண்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒன்று, எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து என்ன அப்படின்னா, இது மெரிட்லையும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா ஜென்ரல் தமிழில் 90+ யார் போடுறாங்களோ அவங்க தான் கிராக் பண்ண முடியும். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 2க்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க நம்ம டெஸ்ட்டை நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க, மார்க்கும் அதிகமாக எடுக்கிறாங்க. நான் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 64 இயல் கிட்ட இருக்குங்க. ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. நான் அதுக்கான ஒரு புது பேட்ச் வந்து இப்போ நான் ஆரம்பிப்பேன். இப்போ குரூப் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏன்னா குரூப் 4க்கு தமிழ் தான் முக்கியமான ஃபோக்கஸே, மெயின்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ரிலிம்ஸ் அதிகம் மார்க் எடுத்தால் போஸ்டிங்கை வந்து வாங்கிடலாம். ஸோ தமிழுக்கு அதிகமான ஃபோக்கஸ் வந்து நான் கொடுக்கப்படும்.
64 இயர் டெஸ்ட் வந்து போனாக்கா எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். நியூ புக்ஸில் நான் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஃப்ரீ பேட்ச் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. நீங்கள் வெளியே பே பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம், அது மட்டுமே உங்களுக்கு வந்து போதும். நான் சொல்கிற மாதிரி படிங்க. டெய்லி ஒரு இயல் படித்தா கூட தமிழில் 95+ அசால்ட்டாக எடுக்க முடியுங்க. கண்டிப்பாக எடுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் எடுக்கலாம். இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க, வியூஸ்க்காக போகிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. நான் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு சின்சியராக ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6th மட்டுமே நான் வந்து பின்னாக்கா 12 டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீ PDF, ஃப்ரீ ஆன்சர்ஸு, ஒரு ஃப்ரீ குரூப் நம்ம ஆரம்பிச்சிடும். அது மூலிமா போய்கிட்டு இருக்கும். தட்ஸ் எனஃப், அது மட்டுமே வந்து போதும். இதாங்க இப்போ தான் வந்து பின்னாக்கா சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். வேறு எதுவும் வந்து பின்னாக்கா கிடையாது. இதை தாண்டி டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வரதுக்கு அப்புறமா எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் வீடியோ வந்து போடுறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.